ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஸ்பீட் கேஷ் பிளானை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது இது வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிட்டுருக்கு இந்த கம்பெனி. ஏன்னா நிறைய பேர் வந்து உள்ளே இன்வால்வ் ஆகிட்டுருக்காங்க. பெரிய பெரிய லீடர்ஸாக வந்து இன்வால்வ் ஆகிட்டுருக்காங்க. இது என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா வந்து புதன்கிழமை வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய லீடர்ஸ் உள்ளே வருவாங்க. நம்ம எவ்வளோ சீக்கிரத்தில் உள்ளே வரோமோ அவ்வளோ சீக்கிரத்தில் பெரிய இன்கம் எடுத்துடலாம்னு நினைக்கிறேன் இந்த ஸ்பீட் கேஷில். ஏன்னா நிறைய பேர் வேறு ஆட்டோ ஃபுல் வழியாக ஆட்டோமேட்டிக்காக நம்ம டவுன்லைன்ஸில் ஜாயின் பண்ணும்போது நமக்கு இன்கம் வரும். இதில் ரெஃபர் பண்ணணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. நம்ம வந்து டைம் நமக்கு வர அமௌண்ட்லேருந்து நம்ம மற்றவங்க ஷேர் பண்ணுறது மூலிமா நமக்கு இன்கம் வரும். எவ்வளோ சீக்கிரத்தில் நமக்கு ஜிபே ஃபோன்பேலேயும் அனுப்பிச்சிக்கலாம். ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ஐடி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஜிபேக்கு ஒரு நம்பருக்கு ஒரு ஐடி தான் போட முடியும். அதனால் வந்து நிறைய மெம்பர் வந்து உள்ளே வரத்துக்கு ரொம்பவே அதிக பாசிபிள் இருக்குது. ஏன்னா டூப்ளிகேட் என்ட்ரி வராது, அப்போது ஒரிஜினல் என்ட்ரிக்காக வரும். இது நமக்கு வர அமௌண்ட்லேருந்து நம்ம கொடுப்போம். எக்ஸாம்பிள் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். நமக்கு வந்து 1000 ரூபாய் வருது, 2000 ரூபாய் வருது. 2000 ரூபாய் வரும்போது நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 500 ரூபாய். அதேமாரி டோட்டல் ஹெல்ப் வந்து நமக்கு வந்து 6000 ரூபாய் வரும். 6000 ரூபாய் வரதுலேருந்து நம்ம வந்து 2000 ரூபாய் லாபம் கிடைக்கும் நமக்கு. அப்புறம் 20000 ரூபாய் கிடைக்கும். நமக்கு வந்து 6000 ரூபாய் லாபம் கிடைக்கும். அப்போது நமக்கு 1,60,000 ரூபாய் வரும். அப்போ 4வது லெவல்லே பாருங்கள் 1,45,000 ரூபா கிட்ட லாபம் கிடைக்குது. ஓகேங்களா. இதுக்கு வந்து நம்ம ரெஃபர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரெஃபர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் பண்ணலாம். ரெஃபர் பண்ணும்போது இந்த ஸ்பான்சர் ஹெல்ப்புன்ற ஒரு இன்கம் நமக்கு வந்து கூட ஆட் ஆகுச்சுன்னா இங்கே பாருங்கள் 0 இருக்குது. செகண்ட் லெவலில் வந்து 500 ரூபா இருக்குது. தேர்ட் லெவலில் வந்து 2000 ரூபாய் இருக்குது. ஃபோர்த் லெவலில் வந்து 10,000 ரூபாய் இருக்குது. நீங்கள் ஸ்பான்சர் பண்ணணும்னு சொல்லி அவசியம் இல்லை. ஸ்பான்சர் பண்ணாமல் இருந்தால் நெட் ப்ராஃபிட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த நெட் ப்ராஃபிட் மட்டும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. நாளான்னைக்கு தான் லான்ச் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி தான் சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி முடிச்சதாக வந்து மீட்டிங்கில் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. எவ்ரிடே வந்து 2 மீட்டிங் இருக்குது. டவுட்னாலும் கேட்டுக்கலாம், பிளான்னாலும் இது பண்ணிக்கலாம். 2 மீட்டிங். ஒரு மீட்டிங் வந்து பிளான் ஃபுல்லாக கேட்குற மீட்டிங், இன்னொரு மீட்டிங் வந்து டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுற மீட்டிங் சொல்லி வச்சுருக்காங்க. 2 மீட்டிங்கு. இப்போது நிறைய லீடர்ஸ் தான் வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்சு 2-3 மாதம் 4 மாதம் போயிடுச்சுன்னா ஒரு 4 லெவல் தாண்டினாலே ஒரு பெரிய இன்கம் வந்துடும் நமக்கு. ஒரு 2 லெவல் தாண்டினாலே நமக்கு போட்டதுக்கு மேலே டபுளாக வந்துடும். இதோட ஐடி ஆக்டிவேஷன் வந்து 1000 ரூபாய் தான். 1000 ரூபாய் பண்ணிவிட்டு நம்ம ஜாயின் பண்ணுறது மூலிமா அது மூலியமாகவே வந்து ரிப்பீட்டடாக வந்து நமக்கு நிறைய க்ளோனிங் ஐடி மூலிமா நிறைய இன்கம் வந்து ரிப்பீட்டடாக ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நான் ஒரே ஒரு இது தான் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா பேர் அப்கிரேட்டட் ஃபார் இந்த பாருங்கள் இது வந்து க்ளோனிங் பாருங்கள் கீழே போட்டிருக்காங்க பாருங்கள். பார்க்கும்போது 3 அப்கிரேட் லெவல் வந்து 1,53,000 ரூபாய். க்ளோனிங் ஐடி மூலிமா நம்ம 12 லட்ச ரூபா கிடையாது. 64 க்ளோனிங் பார்த்தீங்கன்னா 98 லட்ச ரூபா கிட்ட கிடைக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே நம்ம அவ்வளோ பெருசாக நினைக்கலாம். 3 லெவல் போனாலே ஒரு 6000 ரூபாய் நமக்கு ஈஸியாக இன்கம் கிடச்சிருச்சு. ஜஸ்ட்டு நமக்கு வந்து மற்றவங்க ஷேர் பண்ணுறத ஜிபேயில் நம்ம அனுப்புவாங்க. அந்த ஜிபே அனுப்புகிற காசு தான் நம்ம வந்து மற்றவங்களுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க கம்பெனி. அதனால் வந்து சக்ஸஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். எனக்கு நம்பிக்கை இருக்கனால நான் வந்து உள்ளே வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. யாருக்கு தான் விருப்பமோ அவங்க மட்டும் சொல்லுங்கள், நான் கைடன்ஸ் பண்ணுறேன். எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லி கைடன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கேன். நிறைய டீம் வந்து லீடர்ஸ் எல்லாம் வந்து சப்போர்ட்டிங் இருக்காங்க. ஓகேங்களா. எனிவன் தேங்க்ஸ் ஃபார் தி கிவிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இதில் ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. இங்கே சப்ஸ்கிரைப் நீங்கள் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு லைக்கு நல்லா இல்லையா, உங்களுக்கு டிஸ்லைக் இந்த மட்டும் போடுங்க போதும். ஓகேங்களா. எனக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.